நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், திடீர்னு தமிழ்நாட்டில் மழை பெய்யுன்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கு. அதே சமயத்தில் நெல்லை குற்றாலத்தில் திடீர்னு வெள்ளம் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்திருக்காரு. ஊட்டியினுடைய கலெக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஊட்டிக்குள்ளே மக்கள் யாரும் வராதிங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதை பற்றி தான் நம்மளுடைய சேனலில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நேற்றைய தினம் குற்றாலத்தில், தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் எப்பொழுதும் போல் எல்லா மக்களும் குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு காற்றாற்ற வெள்ளம் அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு 12 மணி அளவில் வந்தது. அந்த வெள்ளத்தினுடைய வீடியோனுடைய காட்சிகளை பாருங்கள். பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளே குற்றாலத்தில் குளிச்சிருப்போம், நம்ம போய் குளிப்போம், நல்லா ஜாலியாக சந்தோஷமாக குளிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் நமக்கே தெரியாது வெள்ளம் வருமா, இல்லை ஏதாவது பாறைகள் உருண்டு வருமானு எதுவுமே தெரியாது. நம்ம அதெல்லாம் தெரியாமல் நம்ம குளிச்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு வெள்ளம் வரும்போது மக்களுடைய பாற்றம், மக்கள் எப்படி ஓடி வந்தாங்கன்றதை பார்த்தீங்க. அப்படி ஓடி வந்தும் கூட ஒரு 5 பேரை அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுலேருந்து ஒரு 4 பேரை காப்பாற்றிட்டாங்க. ஒரே ஒரு பையனை மட்டும் காப்பாற்ற முடியல. அவங்க அக்கா அவங்களுடைய சகோதரி அழுகுறாங்க, அந்த பையனுக்காக அழுகுறாங்க. அந்த பையன் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த பையனுடைய உடலை தீயணைப்பு துறையினர்கள் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த அளவுக்கு வெள்ளம் வந்திருக்கு. ஏன் அங்கே திடீர்னு வெள்ளம் வந்தது அப்படின்றது பார்த்தோம்னு சொன்னால், கேரளாவில் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. கேரளாவினுடைய வானிலை ஆய்வு மையம் இந்த மாதம் 31ஆம் தேதி கேரளாவினுடைய பருவமழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால வெள்ளம் வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறையா அந்த வெள்ளம் வந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், திடீர்னு அவ்வளோ வெள்ளம், அதாவது கற்பனை பண்ணி தான் பார்க்க முடியும் தவிர்த்து நம்ம மழை டைமில் பார்த்துருக்கோம். ரொம்ப புயல் அந்த மாதிரி வரும்போது திடீர்னு இந்த வெயில் சீசனு, வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, நல்லா கொளுத்துற வெயிலில் திடீர்னு ஒரு வெள்ளம், மக்கள் சூட்டை தணிக்கிறதுக்காக, சூட்டு வீட்டு அதிகமாக இருக்குன்னு சுற்றுலா போகலான்னு சொல்லி கொடைக்கானல், ஊட்டி, அப்புறம் அந்த மாதிரி குற்றாலம் போகும்போது, குற்றாலத்தில் இந்த மாதிரி வெள்ளம் வரும்போது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத புரிஞ்சிக்க முடியல. அந்த பையன் இறந்துட்டான். அது தண்ணி பார்த்தீங்கன்னா ரோட்டை கடந்து, அதாவது அந்த மலையிலிருந்து ஊற்றுற தண்ணி அந்த குற்றாலத்துக்கு மேலே ஏறக்கூடிய அந்த ஸ்டேர் கேட்ஸ், இப்போ அந்த படிக்கட்டு, அந்த படிக்கட்டுலேருந்து தண்ணி அதிகமாக ரோட்டு வரையில் வெள்ளம் வர அளவுக்கு ஆயிடுச்சு. அது இல்லாமல் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இது மட்டுமல்ல, ஊட்டியினுடைய கலெக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஊட்டிக்கு மக்கள் மே 18 மே 20 வரையில் வராதிங்க. இந்த வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே, இந்த சாட்டர்டே சண்டே வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொன்னால், ஊட்டியினுடைய கலெக்டர் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது என்னன்னு சொன்னால், அங்கே இந்த 3 நாட்களுக்கு மிக கனமழை இருக்கும். அது இல்லாமல் எதுக்கு அங்கே இ பாஸ் வாங்கிட்டு வரணும், அளவு கடந்த கூட்டம், யாராவது தவிர்க்க முடியும்னு சொன்னால் தவிர்த்துருங்க ஊட்டியினுடைய ட்ரிப்பை கலெக்டரே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதை ஒட்டி ஊட்டியில் அந்த அளவுக்கு கனமழை இருக்கும். அதனால் அங்கே இருக்க வீடுகளில் கூட தண்ணி கிண்ணி வந்துட்டா கிட்டத்தட்ட ஒரு 450 கேம்ப் ரெடி பண்ணி வச்சு, முகாம்களை ரெடி பண்ணி வச்சுருக்கிறதாகவும், ஒரு 300க்கும் மேற்பட்டவர்களை பாதுகாப்புக்காக தயார் பண்ணி வச்சுருக்காகவும் ஊட்டியினுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்கிறாரு. ஏன் இந்த மாதிரியெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது? அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தொடர்ந்து திங்கட்கிழமை வரையில் மழை பெய்யும். ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட், இந்த மாதிரி அலர்ட்டுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே இந்த மழை வெள்ளம் எப்போ வரும்னு சொன்னால், டிசம்பரில் தான் இந்த அலர்ட்ன்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நார்மலாக மழை பெய்யும் போவோம், இந்த ஹீட்டுக்காக பெய்யுதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஹீட்டுக்காக பெய்யலை. பருவநிலை மாற்றம் என்பது குளோபல் வார்மிங், அதாவது நம்ம இயற்கையை சரியாக பயன்படுத்துறதுனால இயற்கை தரக்கூடிய அழிவுகள் தான் இந்த குளோபல் வார்மிங். அதாவது இயற்கைனா குறிப்பாக கன்னியாகுமரி உள்ள மலைகளை பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாக மலைகளையுமே குடஞ்சிட்டு எம்சாண்டு. அதுவும் இல்லாமல் சென்னை மட்டுமல்ல பல பகுதிகளில் மரங்களை, அதாவது ரோடுகளில் மரம் இருந்தது, நிறைய மரங்கள், அந்த மரங்கள்லாம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. குறிப்பாக சென்னையில் அந்த மழைநீர் கால்வாய் அமைக்கணும்னு சொல்லி சென்னையில் நிறைய இடங்கள்லாம் மரம் இருந்தது, எல்லா மரங்களையுமே வந்து அகற்றிட்டாங்க. இப்போ வெயிலுக்கு கூட அங்கே நிற்க முடியல, வெயில் அடித்தா கூட ஒரு நிழலுக்காக சென்னையில் ஒரு இடம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு வெயில் வந்து இருந்தாலும் கூட அந்த அப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது மரம் இருக்கும், அந்த மரம் நிழலில் போய் நிற்பாங்க, இல்லை மழை பெஞ்சலாம் அங்கே போய்ப்பாங்க, அந்த மரம் இல்லை. அப்போ நம்ம மனிதர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களுக்காக தான் இயற்கை நமக்கு தரக்கூடிய விஷயம் இந்த மாதிரி அழிவுகளை வந்து தந்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்கு தமிழகத்துக்கு. இனிமே அவங்க சொல்லக்கூடிய அந்த ரெட் அலர்ட் திங்கட்கிழமைக்கு அப்புறம் மழைகள் வந்து எப்படி இருக்கும், அதே போல் தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அப்புறம் கோயம்புத்தூர் போன்ற பகுதிகள்லாம் அதிக கனமழை இருக்கணும் வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ தான் நெல்லை மாவட்டத்தில் ஒரு வெள்ளம் வந்து போச்சு, மக்கள் அதுலேருந்து மீண்டு வந்தாங்க. மறுபடியும் வந்து இந்த மாதிரி இதே போல் துபாயில் வந்து மழை வந்து பாலைவனத்தெல்லாம் மழை பெய்யுமா, அவ்வளோ தண்ணி ஓடுமான்னு சொல்லி பேசிக்கின்ற நிலையில் அங்கேயும் வந்து வெள்ளம் வந்துச்சு. இப்போ உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். இயற்கை நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் இயற்கை நம்மளை பாதுகாக்கும். இயற்கை நம்ம பாதுகாக்காத வரையில் இயற்கை நம்மளை பாதுகாக்காது. தொடர்ந்து இந்த மாதிரியான தகவலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்மளுடைய சேனலில் கமெண்டில் பண்ணுங்கள். நான் என்ன பேசணுன்றதை நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நிச்சயமாக நான் வந்து பேசுவேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க.